மௌலிவாக்கம் கட்டட விபத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி 60 மணி நேரத்தை கடந்தும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நேற்றிரவு முதல் 6 பேர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் இன்று காலை மேலும் 3 பேரை மீட்பு குழுவினர் உயிருடன் மீட்டுள்ளனர். இது தொடர்பாக சம்பவ இடத்தில் உள்ள நமது செய்தியாளர் பாஸ்கர் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மீட்பு பணிகள் 4வது நாட்களாக கடந்து 61 மணி நேரத்தை கடந்து தற்போது நடைபெற்று வரக்கூடிய நேரடி காட்சிகளை நீங்க பார்க்கலாம். இந்த மீட்பு பணியில தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய தகவல் என்னன்னா, மீட்பு பணியில எவ்வளவு சீக்கிரம் உள்ளே சிக்கியவர்களை மீட்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் மீட்பதற்குண்டான நடவடிக்கைகள் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். தற்போது வரை 52 பேர் மீட்கப்பட்டிருக்கின்றன. மீட்கப்பட்டவர்களில் 26 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்றன. 26 பேர் உயிரற்ற நிலையில் மீட்கப்பட்டிருக்கின்றன. உயிருடன் மீட்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நேற்று இரவு 10 மணி முதல் தற்போது வரை 9 பேர் மீட்கப்பட்டனர். அதில் 6 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். 5 ஆண்கள் 1 பெண் உட்பட 6 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். மேலும் 3 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். அவர்கள் 2 பேர் ஆண்கள், 1 பெண். ஆந்திராவைச் சேர்ந்த 2, 1 தமிழகத்தைச் சேர்ந்தவர். இவர்கள் 3 பேருக்கும் தற்போது போரூரில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நீங்க நேரடியாக பார்க்கலாம். இந்த இடத்துல நிறைய பேர் சடலமாக இருக்கக்கூடும் என்ற கோணத்தில் தற்போது தீயணைப்பு துறையினர் அந்த இடத்துல தோண்டும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர். கட்டுமான தொழிலாளர்களுடைய குழந்தைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது அவங்களுடைய தகவலாக இருக்கிறது. இதன் காரணமாக மேலே இருக்கக்கூடிய இடிபாடு குவியல்களை அப்புறப்படுத்தும் பணியில தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை சேர்ந்த பணியாளர்கள் உதவி புரிகின்ற நேரடி காட்சிகளை நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல அதிகமான எடை இருக்கக்கூடாது என்பது காரணமாக ஒரு சிலர் மட்டும் தான் நிற்க வைக்கப்பட்டிருக்க நின்று தங்களுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றனர். தற்போது அவர்கள் தோண்டும் இடத்துல நிறைய பிண குவியல்கள் இருக்கும், சடல குவியல்கள் இருக்கும் என்ற கோணத்தில் தோண்டு எடுக்கப்படக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் தீயணைப்புத்துறை அதிகாரிகளிடம் பேசும்போது அவங்க கொடுத்த தகவல் என்னன்னா, இந்த மாதிரி இடிபாடுகள் சிக்கியவர்களை நாங்கள் 1 வாரத்துக்கு பின்பு, அதாவது 7 நாட்களுக்கு பின்பு கூட நாங்கள் உயிருடன் மீட்டிருக்கோம். உள்ளே இருப்பவர்கள் உயிருடன் மீட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இடிபாடுகள் சிக்கி தங்களுடைய உயிரில் இழந்தவர்களே சடலமாக இருந்தாலும் அவர்களை உடனடியாக மீட்கும் பணியிலையும் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுடைய தகவலாக இருக்கிறது.